அவருக்கு எவ்வளோ விளையாடணுமோ அவ்வளோ விளையாடினார். அப்புறம் அவரோட தொப்பியை கீழே எறிஞ்சார். ஒரு பெரிய குரங்கு கீழே வந்து தொப்பி எடுத்து அவர்கிட்ட வந்து அவர் முகத்தில் ஒரு அறை விட்டுட்டு, டேய் முட்டாளே, உனக்கு மட்டும்தான் தாத்தா இருந்தாருன்னு நினச்சியான்னு சொல்லுச்சு. நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் சுதந்திரம் ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் சுதந்திரம் ஒரு சாபம். இப்படி ஒரு நாள் தூங்கிடாதீங்க, சரியா? ஒருத்தர் தொப்பி விற்கிறதுக்காக கோடை வெயில்ல கிராமமாக போயிட்டு இருந்தார். மதிய நேரத்தில் ரொம்ப களைச்சு போய் ஒரு மரத்துக்கு கீழே போய் உட்காந்தார். அவரோட சாப்பாட்டை திறந்து சாப்பிட்டார். அப்புறம் தூக்கம் வந்துடுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து கண்ணை திறந்து பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சிட்டாரு. எல்லா தொப்பியும் காணும். சுற்றி முற்றி பார்த்தாரு. தொப்பி எங்கே போச்சு? எங்கேயும் இல்லை. சும்மா மேலே பார்த்தாரு. அங்கே ஒரு குரங்கு கூட்டம் அவரோட தொப்பி எல்லாத்தையும் மாட்டிட்டு உட்காந்துருந்துச்சு. குரங்குங்களை பார்த்து கத்துனாரு. அதுங்களும் திருப்பி கத்துச்சு. அவர் சத்தம் போட்டாரு. அதுங்களும் சத்தம் போட்டுச்சு. அவர் திட்டுனாரு. அதுங்களும் திட்டுச்சு. கையில் கிடைச்சதெல்லாம் தூக்கி எரிஞ்சாரு. அதுங்களும் கிடைச்சதெல்லாம் தூக்கி எரிஞ்சிச்சு. கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கோவத்தில் அவர் தன்னோட தொப்பியை தரையில் எரிஞ்சார். உடனே எல்லா குரங்கும் வச்சிருந்த தொப்பியெல்லாம் தரையில் எரிஞ்சிச்சு. அவர் எல்லா தொப்பியையும் பொறுக்கிட்டு விற்கிறதுக்கு கிளம்பிட்டார். இது 20ஆம் நூற்றாண்டோட ஆரம்ப காலத்தில் நடந்தது. இது 2009 நவம்பர் மாதம். வேற ஒரு தொப்பி வியாபாரி கோடை காலத்தில் மதிய நேரத்தில் தொப்பி விற்கிறதுக்கு போயிட்டு இருந்தார். அப்போது ஒரு மரத்துக்கு கீழே வந்து உட்கார்ந்தாரு. அவரோட சாப்பாட்டை திறந்து சாப்பிட்டாரு. உடனே தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டார். எழுந்து பார்த்தப்போ தொப்பியெல்லாம் காணோம். அவர் சுற்றி முற்றி பார்க்கல. நேராக மேலே பார்த்தாரு. எல்லா குரங்குகளும் தொப்பி போட்டுக்கிட்டு உட்காந்துட்டு இருந்துச்சு. அவர் எந்திரிச்சு ஆடினார். அந்த குரங்குகளும் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. அவர் முகத்தை கோமாளித்தனமாக வச்சார். அந்த குரங்குக அதுக்கும் மேலே கோமாளித்தனமாக முகத்தை காட்டுச்சு. அவருக்கு எவ்வளோ விளையாடணுமோ அவ்வளோ விளையாடினார். அப்புறம் அவரோட தொப்பியை கீழே எறிஞ்சார். ஒரு பெரிய குரங்கு கீழே வந்து தொப்பி எடுத்து அவர்கிட்ட வந்து அவர் முகத்தில் ஒரு அறை விட்டுட்டு, டேய் முட்டாளே, உனக்கு மட்டும்தான் தாத்தா இருந்தாருன்னு நினச்சியான்னு சொல்லுச்சு. குரங்குகள் படிப்படியாக வளர்ச்சி அடையுதுன்னு அறிவியல் சான்றுகள் இருக்குது. ஆனால் மனிதர்களுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா மனிதன் விழிப்புணர்வு இல்லாத நிலையில் வளர்ச்சி அடைய முடியாது. நீங்கள் குரங்கா இருந்தப்போ இதை நான் சொல்லலை. சார்லஸ் டார்வின் சொன்னார், தெரியும் தானே? நான் இல்லை, சரியா? நான் உங்களை குரங்குன்னு சொல்லலை. நீங்கள் எல்லாரும் குரங்கா இருந்தீங்கன்னும் உங்கள் வால் விழுந்து நீங்கள் மனிதனாக மாறிட்டீங்கன்னும் டார்வின் சொல்லியிருக்காரு. நீங்கள் குரங்கா இருந்தப்போ நான் மனிதனாக மாறணும்னு நீங்கள் விரும்பலை. இயற்கை தான் உங்களை பரிணாம வளர்ச்சி அடைய வச்சிச்சு. ஆனால் ஒரு தடவை நீங்கள் மனிதனாக மாறிட்டா இப்போது ஒன்று நீங்கள் விழிப்புணர்வோட வளர்ச்சி அடையணும், இல்லைன்னா அப்படியே தேங்கி போயிடுவீங்க. அதுதான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி. இங்கேருந்து நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் வளர்ச்சி அடைய முடியாது. ஏன்னா இப்போ மனிதன்னு நீங்கள் சொல்கிறது ஒரு நிலையான தன்மை இல்லை. கொஞ்சம் கவனிங்க. மற்ற எல்லா உயிரினங்களுக்கும் அவங்க என்னன்னு நிலையாக நிர்ணயிக்கப்பட்ட தன்மை இருக்குது. மனிதன்னு சொல்கிறது நிலைப்படுத்தப்படலை. இந்த நிமிஷம் நீங்கள் தெய்வீகமாக இருக்கலாம், அடுத்த நிமிஷம் மிருகம் மாதிரி ஆகலாம். அப்படித்தானே? மனிதன்னு சொல்கிறது மாறிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ன வேணும்னாலும் ஆகலாம். இதுதான் மனிதனோட போராட்டம். இப்போது மனிதர்கள் தங்களோட கட்டுப்பாட்டால் துன்பப்படலை, அவங்க தங்களோட சுதந்திரத்தால் துன்பப்படுறாங்க. இந்த க்ஷணம் உங்களுக்கு எப்படி வேணும்னாலும் நீங்கள் மாறிக்கலாம். நீங்கள் இப்போ உங்களுக்குள்ளே எப்படி இருக்கணும்னு நீங்கள் முடிவு செய்யலாம். இதுதான் உங்களுக்கு கஷ்டம் இல்லையா? மற்ற விலங்குகள் மாதிரி உங்கள் வாழ்க்கையும் ஒரே மாதிரி நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு நிர்ணயிக்கப்பட்டதாக இருந்திருந்தால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட மாட்டீங்க. இப்போ மனிதர்கள் அனுபவிக்கிற அளவுக்கு வலியும் துன்பமும் நீங்கள் அனுபவிச்சிருக்க மாட்டீங்க இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு புலி பிறந்தா
அது உட்காந்துட்டு யோசிக்காது. நான் எப்படி நல்ல புலியா ஆக முடியும்? நல்ல புலியா மாறணும்னா என்ன செய்யணும்? டைகர் காலேஜுக்கு போகணுமா? போதுமான உணவு சாப்பிட்டா போதும். நல்லா சாப்பிட்டா சிறந்த புலியா மாறிடும் இல்லையா? நீங்க அப்படி இல்லை. நீங்க மனுஷனா பிறந்திருக்கீங்க. சிறந்தவரா மாறணும்னா எவ்வளவோ செய்யணும். அவ்வளவையும் செஞ்சாலும் கடைசி வரைக்கும் அது போதுமா இல்லையான்னு தெரியாது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? சமூக ரீதியா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தில் மற்றவங்களை பார்த்து சரி இவங்களோட ஒப்பிடும்போது நான் சிறந்தவன் தான் சொல்லலாம். ஆனால் உங்களை மட்டும் பார்த்தா நீங்கள் எப்படின்னு உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா மனிதன்னு சொல்றது ஒரு நிலையாக நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் இல்லை. மற்ற உயிரினங்கள் எல்லாம் மாறாத தன்மையில் இருக்கு. அவங்க நல்லா சாப்பிட்டா அந்த மாதிரியே ஆயிடுவாங்க. நீங்கள் நல்லா சாப்பிட்டா அதிகபட்சம் உடம்பு வளரும், வேற ஒன்றும் நடக்காது இல்லையா? மற்ற எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி பண்ணணும். ஏன்னா இயற்கை உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கு. நீங்கள் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக ஆகலாம். இப்போ மனுஷங்க தங்களோட கட்டுப்பாடுகளால் கஷ்டப்படலை, சுதந்திரத்தால் கஷ்டப்படுறாங்க. கட்டுப்பாடுகளால் கஷ்டப்பட்டால் பரவாயில்ல. It's bad enough, but it's okay. அப்படின்னா சுதந்திரம் வேணும்னு தோணும். ஆனால் சுதந்திரத்தால் கஷ்டப்பட்டா அது துயரமானது இல்லையா? அப்படித்தானே? சுதந்திரத்தால் கஷ்டப்பட தொடங்கிட்டா அது துயரமான விஷயம். ஏன்னா சுதந்திரத்தில் இருந்து எப்படி வெளியே வர முடியும்? கட்டுப்பாடுகளில் இருந்து வெளியே வர ஒரு வழி இருக்கு. சுதந்திரத்தில் இருந்து வெளியே வர வழி எங்கே இருக்கு? நான் என்ன நானே கட்டி போட்டுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ விதமாக உங்களை கட்டி போட்டுக்க பார்க்குறீங்கன்னு பாருங்கள். நீங்கள் சுதந்திரத்தில் இருந்து வெளியே வர வழி தேடுறீங்க. சுதந்திரத்தில் இருந்து வெளியே வர வழியே இல்லை, கட்டுப்பாடுகளில் இருந்து வெளியே வர வழி இருக்குது. ஆனால் சுதந்திரத்தில் இருந்து வெளியே வர வழியே இல்லையா? நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் சுதந்திரம் ஒரு ஆசீர்வாதம். நீங்கள் விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் சுதந்திரம் ஒரு சாபம். அதனால் இப்போ உங்கள் சுதந்திரத்தை சபிக்காதீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கணும். இதில் இருந்து ஆரம்பிக்கணும். இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்கணும். நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த சுதந்திரம் ரொம்ப அருமையான விஷயம், ரொம்ப அழகான விஷயம். ஏன்னா உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்கள் அப்படி இருக்கலாம். உங்களுக்குள்ள இப்போ எப்படி வேணுமோ அப்படி இருக்கலாம். எந்த விலங்குகளுக்கும் உயிரினத்துக்கும் இந்த சுதந்திரம் இல்லை, மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையா? அப்படித்தானே? இதை நாம் பயன்படுத்தி பார்க்கலாமா வேணாமா? நீங்கள் தேர்வு செய்யாமல் இன்னும் கட்டாயத்தன்மைக்கு அடிமையான உயிரினமாக இருந்தால் உங்களை முழுமையான மனிதன்னு சொல்ல முடியாது. அதனால தான் இது பரிணாம வளர்ச்சி பிரச்சனைன்னு சொன்னேன். நீங்கள் எல்லாத்தையும் தேர்வு செஞ்சு செய்ய முடியும் போது தான் நான் மனிதன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஒரு மனிதன்னா அவன் தன்னோட தேர்வால் என்னவா இருக்கானோ அதுவாக இருக்கான். அவன் கட்டாயத்துக்கு அடிமையான மற்ற உயிரினங்களை மாதிரி அந்த உயிரியல் ரீதியாக மட்டும் இருப்பான், அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசாக நடக்காது.